மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து ஓப்பன் வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் 25160 ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் நமக்கு கிடைச்ச டேட்டாஸ் இது. ஓகே, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா மெஜாரிட்டியான ஸ்டாக்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு 47 ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. வேல்யூ பேஸில் HDFC, ICICI, ரிலையன்ஸு, பஜாஜ் ஃபினான்ஸ், ஆக்சிஸ், கொடாக்கு எல்லாமே பெரிய பெரிய ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ். ஸோ இந்த பாசிட்டிவ்க்கு மேலே அவங்க சஸ்டெயின் ஆனால் மார்க்கெட்டை இன்னமும் நல்லா கொண்டு போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த மணியாக வந்து வெள்ளிக்கிழமை ரேஞ்சை வச்சு 25,050 கால் அண்ட் புட்டு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம 2 ரெசிஸ்டன்ஸ் லைன் எடுத்துருக்கோம். ஸோ சப்போர்ட் லைன்ஸ் கொடுத்துருக்கோம். அதுபோக எஸ்டர்டே ஹை அண்ட் லோ க்ளோசிங் ஓப்பனுங்கிறது. ஸோ அவ்வளோதான், சார்ட்டில் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இந்த நிஃப்டியோட அட் த மணி 25,050 அந்த ஸ்ட்ரைக்கை க்ளோசிங் 2 கால் புட்டு ரெண்டையுமே கூட்டி ப்ளஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கிற வேல்யூவை பை 2 போட்டிங்கன்னா கிடைக்கிற வேல்யூ தான் இந்த ஆவரேஜ். அதை தான் 166ன்னு போட்டிருக்கேன் நான். அதே மாதிரி ஹையுக்கும் அதான், காலையும் புட்டையும் ப்ளஸ் பண்ணி பை 2 போட்டிங்கன்னா கிடைக்கிற வேல்யூ தான் இந்த வேல்யூ 319. அதே மாதிரி தான் லோவுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஐடிஎம் ஸ்ட்ரைக்காக வந்து இன்றைக்கி திங்கக்கிழமைக்கான 24,850 காலும் 25,450 புட்டும் எடுத்துருக்கோம். ஸோ அதோட ப்ரீமியம் வந்து காலோட ப்ரீமியம் 275, புட்டோட ப்ரீமியம் வந்து 451. ஸோ ரெண்டையும் கூட்டி பை 2 போட்டு கிடைக்கிறது தான் மிட்டாக எடுத்துருக்கோம். ஸோ மிட்லேருந்து எவ்ரி 50 பாயிண்ட்ஸ்க்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இங்கே ஆக்டிங் ஆகும். ஸோ மேலே 50 பாயிண்ட்ஸ் போட்டிங்கன்னா 413, அதுக்கு அடுத்து ஒரு 50 பாயிண்ட்ஸ்னால் 463 அப்படியே போய்கிட்டு இருக்கும். அது மாதிரி கீழே இதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம வந்து சார்ட்டில் அப்ளை பண்ணிடுவோம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன்லேருந்து ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஸோ பார்க்கலாம் நமக்கு என்ன மாதிரி இன்றைக்கி மீட்டிங் வந்து இந்த 166 ரூபாங்கிறது நமக்கு மீட்டிங். சரியா, இந்த 166 தான் மீட்டிங். இப்போ பார்த்திங்கன்னா 171, 151. ஸோ இது ரெண்டையும் கூட்டினா மீட்டிங் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அப்போ டிகே இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 167 + 150 இப்போ லைவில் 317. ஸோ 58 ரூபாங்கும்போது நமக்கு 166 ரூபா நமக்கு க்ளோசிங் மீட்டிங்காக இருந்தது. இப்போ வந்து 158 இருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஓப்பன்லேயே நமக்கு ஒரு 8 பாயிண்ட்டுங்கிற டிகேயில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. சரியா, ஸோ இதெல்லாம் பார்க்கணும். ஆப்ஷன் செயினில் தான் நமக்கு. ஸோ சார்ட்டில் வந்து நமக்கு அந்தளவு துல்லியம் வந்து கிடைக்காது. ஸோ ஆப்ஷன் செயினில் என்ன நகருது, ஒரு சில நாள் வந்து சார்ட்டில் வந்து நகரும், ஆனால் ப்ரீமியம் நகராது. ஸோ அதெல்லாம் வந்து ப்ரீமியத்தில் பார்த்தா மட்டும்தான் நமக்கு புரியும். ஸோ நான் ஆப்ஷன் செயினுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன். நிஃப்டியில் பார்த்துடலாம். அட்டவணையில் என்னென்ன ஸ்ட்ரைக் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஆக்டிவ் கான்ட்ராக்ட், கரண்ட் எக்ஸ்பிரி. இப்போ பார்த்தீங்கன்னா 25,500 கால் அண்ட் 25,200, 25,150, 26,000 எல்லாமே கால் தான் இருக்காங்க. ஃபுல்லாக ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருக்காங்க. சப்போர்ட்டு வந்து புட்டு மட்டும் 24,900. ஸோ 24,900ங்கிற ஒரு சப்போர்ட்டாக நமக்கு இருக்கும். ஸோ மற்றதெல்லாம் ரெசிஸ்டன்ஸு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து முடிஞ்சது. ஸோ செல்லிங் ப்ரெஷரில் முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், 25,100 அப்படிங்கிறது ஒரு நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு ஒரு லாஸ்ட் ஃபியூ டேஸாக. ஸோ மார்க்கெட் அதுக்கு மேலே நின்றுச்சுன்னா இந்த 25,160 இன்றைக்கான ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடிஞ்சுன்னா நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து என்னோடய டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். நிஃப்டி 25,160 அபோட் ட்ரேட் நடந்துச்சுன்னா கால் சைட் டார்கெட்டாக நான் வந்து 25,263 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ பார்க்கலாம் ஓப்பன் அபோவ் மார்க்கெட் நிற்கிதான்ட்டு. ப்ரீமியம் பார்த்திங்கன்னா காலையில் நம்ம 8 பாயிண்ட் டிகே பார்த்தோமா, இப்போ 160, 150 சேம் இப்போ ஒரு 3 பாயிண்ட் வந்து டிகே ஆகிருக்கு.
பார்த்தீங்கன்னா நம்மளோட அட் த மணி 25,050 சரி ஓகே. இவங்க வந்து 166க்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். ஸோ அப்படி இருந்தாங்கன்னா இந்த 319 டார்கெட் வந்து போகிறதுக்கு வாய்ப்பாக அமையும். போகலாம், போகாமல் இருக்கலாம், அது மார்க்கெட்டோட ஸ்பீடை பொறுத்து. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி. இப்போ அவங்க வந்து 166க்கு மேலே அவங்க இருக்காங்கன்னா 25,050 வந்து இதுக்கு கீழே, இந்த லோவுக்கு கீழே தான் அவங்க இருக்க வாய்ப்பாக இருக்கும். சரியா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட 850 ஸோ 850 பார்த்திங்கன்னா நம்மளோட 363க்கு கீழே தான் இருக்காங்க. ஸோ அந்த சப்போர்ட்டுக்கு 313 அந்த சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ மார்க்கெட் பார்க்கலாம் என்ன நடக்குன்ட்டு. நிஃப்டியில் பார்க்கலாம் அந்த 25,100 ஸோ அதுக்கு மேலே இருந்தால் நமக்கு மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு ரேஞ்சுக்குள்ளே போகலாம், இல்லைனா ட்ரெண்டாக இருக்கணும். அப்படி இல்லை இன்றைக்கி அந்த 25,100க்கு மேலே நின்று இன்றைக்கான க்ளோசிங்கை கொடுத்துட்டாங்கன்னா ஸ்ட்ராங்காக ஒரு சைடுவேஸாக போய் இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துட்டாலே போதும். ஸோ நாளைக்கு இல்லைன்னா இந்த வாரத்தில் மேலே எப்படியும் மார்க்கெட்டை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிரும். ஏன்னா அதுக்கு கீழே மட்டும் க்ளோசிங் கொடுத்துடக்கூடாது, அது வந்து நமக்கு நெகட்டிவாக அமைஞ்சிரும். ஸோ பார்க்கலாம், க்ளோசிங் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டில் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகி சப்போஸ் கேப் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த லாஸ்ட் வீக்கு இங்கெல்லாம் என்னென்ன இருக்குது, போன வாரத்தோட ஹை இருக்குது, வீக்லி ஹை இருக்குது, அதுக்கு முந்தின வாரத்தோட ஹையும் இருக்குது 79, அதாவது 25,079ங்கிறது போன வாரத்துக்கு முந்தின வாரத்தோட ஹை, வீக்லி ஹை. சரியா? ஸோ மார்க்கெட் அதுக்கு மேலே இதுக்கு கீழே வந்தால் தான் கால் செல்லர் வந்து பேனிக் ஆக மாட்டாங்க. ஸோ இது கீழே வரல அப்படின்னா அவங்க எப்போ வேணாலும் ப்ராஃபிட்டுங்கிறத புக் பண்ணலாம். ஸோ அப்படிங்கும்போது மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பாக அமையிருக்கும். ஸோ அப்படி இல்லைனா இந்த ஓப்பனுக்கும் இந்த ரேஞ்சுக்கும் இன்றைக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பாகவும் அமையலாம். ஸோ நம்ம கால் சைடு போனால் இந்த லெவலுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நமக்கு கால் சைடு கிளியராக வந்து ட்ரெண்டு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓப்பன்லேருந்து ஒரு 2 செல்லிங் கேண்டில். இப்போ பார்த்தீங்கன்னா ஹை வந்து இந்த ஹைக்கு நியூ ஹை வந்து வச்சுட்டாங்க. சரியா? இப்போ லோ வரணும்னா மார்க்கெட் வந்து இந்த லோவுக்கு கீழே வரணும். ஸோ இந்த கேப் ஃபில் பண்ணலாம். அப்படி இருந்தாலும் ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது, அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. நமக்கு ஆப்ஷன் செயினில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஒரு அப்பப்போ வந்து அதையும் பார்த்துக்கலாம். ஸோ மார்க்கெட்டில் ஆப்ஷன் செயின் பார்த்திங்கன்னா இன்பேலன்ஸாக இல்லை, கால் சைடு 16 அவ்வளோவா டீட்டெயிலாக இல்லை. ஸோ கொஞ்சம் நாள் கழித்து பார்க்கலாம். கால் சைடு 16, புட்டில் 17 இருக்குது. மார்க்கெட் கால் செல்லர் பயப்படுற மாதிரி தெரில. ப்ரீமியம் பார்த்திங்கன்னா இப்போ கம்மியாகுது. பார்த்திங்களா, மீட்டிங் 155 ரூபா வந்துட்டாங்க. ஒரு 10 பாயிண்ட்டுங்கிற டிகேவும் ஆயிருக்கு. இந்த 25,079 டச் பண்ணுவான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதில் இருந்து சப்போர்ட் எடுக்கான்னு பார்க்கலாம். 100 பிலோ மார்க்கெட்டில் புட்டில் வந்து இன்றைக்கி
அவன் வந்து ப்ராஃபிட்டுங்கிறத புக் பண்ணால் தான் மார்க்கெட் வந்து கீழே கொண்டு வரோம். ஸோ ப்ராஃபிட் அவங்க புக் பண்ணுவாங்களான்னா அதுக்கான வாய்ப்பு இன்னும் வந்து அமையலை. கால் சைடு நமக்கு என்ட்ரி வந்து கிடைக்கணும்னா இந்த ஓப்பனுக்கு மேலே இருக்கணும். சரியா, ஓப்பனுக்கு மேலே இருந்தால் தான் கால் செல்லர் வந்து பயப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு லாஸுங்கிறது இருக்கும். ஸோ அப்படி பயப்படும் போது அவங்க அந்த பொசிஷன் விட்டு வெளியே போகும்போது ஸோ மார்க்கெட் வந்து நல்லா மேலே போகும். ஸோ அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் ஸோ இதுக்கு கீழே இருந்தால் புட் செல்லர் வந்து ப்ராஃபிட்டாக புக் பண்ணலாம். ஸோ அப்போ கேப்பை வந்து ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் இந்த ரேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா மீட்டிங் 166 ரூபா இருந்தது. இப்போ காலையில் பார்க்கும்போது 8 பாயிண்ட் டிகே இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 152 ரூபாவில் மீட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ டிகேங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஆகுது. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 14 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி முந்தின வர்த்தகத்தோடுக்கு 14 பாயிண்ட் டிகேல தான் மார்க்கெட் வந்து போய்கிட்டு இருக்கு. இருபத்தி 160 ஓப்பன் ஆன இந்த ஸ்ட்ரைக் பாருங்கள். ஓப்பன் ஹை வந்து கொடுக்கவே இல்லை. இவங்க ஓப்பன் ஆன ப்ரைஸ் வந்து கீழே தான் மார்க்கெட்டு இருக்குது. ஸோ ஓப்பன் ஹை கொடுக்கல. ஸோ உங்கள் அட்டவணையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டேடல் உருவாகிறதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிரும். ஸோ போய் பார்க்கலாம். நம்ம அதாவது ஸ்டேடல் ஒரே சேம் ஸ்ட்ரைக்கு, அதில் வந்து கால் அண்ட் புட்டு வந்து செல்லிங் வந்துடக்கூடாது. ஸோ இப்போதைக்கு இப்போ வரைக்கும் அது இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 25,000 கால் இங்கே ரெண்டாவது இருக்கா, அதே மாதிரி புட்டு 25,100 இங்கே பாருங்கள். இது பார்ப்போம் இன்னொரு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து மார்க்கெட் மூவ்மெண்ட் நம்ம இல்லைன்னா இவங்க வந்து மேலே வருவாங்க. ஸோ அப்போ 2 பேரும் ஜாயிண்ட் ஆகிட்டாங்கன்னா மார்க்கெட்டில் மூவ்ங்கிறது இல்லாமல் போயிடும். ஸோ அப்படி அமையக்கூடாது. ஸோ அமைஞ்சால் மார்க்கெட்டில் மூவ் இருக்காது. ஸோ பார்க்கலாம். மார்க்கெட் வந்து இப்போ டிஸ்கவுண்டில் இருக்குது. அதாவது டிஸ்கவுண்ட்னா என்ன சொல்கிறது, இப்போ 25,000 இங்கே பாருங்கள். 25,000 வந்து 2 பேரும் 155 ரூபாவில் மீட் ஆகும்போது 25,100 இருக்காங்களா. ஸோ 2 பேரும் இப்போ இங்கே டிஃப்ரெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நான் 12 பாயிண்ட் இப்போ வித்தியாசம். 148 160க்கும் 12 பாயிண்ட் வித்தியாசம். இப்போ புட்டு தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ 25,000 அதில் வந்து 12 ரூபாயை கழிச்சிருங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும், 25,088 அப்படின்னு கிடைக்கும். சரியா, அப்போ மார்க்கெட் ஸ்பாட் எவ்வளோ போயிட்டுருக்கு, 25,094 போகுது. அப்போ மார்க்கெட் வந்து 6 ரூபா டிஸ்கவுண்டில் தான் இருக்குது. ஸோ டிஸ்கவுண்டில் இருக்குன்னா மேபி மார்க்கெட் கீழே கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். மார்க்கெட் ஆரம்பித்து இப்போ என்ன ஒரு 20 நிமிஷம் ஆக போகுது. ஸோ பெருசாக ஒன்றும் மூவ்ங்கிறது இப்போ வரைக்கும் இல்லை. காலையிலே நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், நிஃப்டியில் வந்து இந்த 25,079க்கு கீழே ஒன்று ட்ரேட் நடக்கணும், அப்படி இல்லைன்னா 25,160க்கு மேலே ட்ரேட் நடக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அதே மாதிரி தான். ஸோ அதாவது 25,160க்கு மேலே இருந்தால் கால் சைடு பார்க்கலாம். இல்லை 25,079 அதாவது இது வந்து இந்த நம்பர் என்னதுன்னா லாஸ்ட்டு வீக்குக்கு, அதாவது போன வாரத்தோட அதுக்கு முந்தின வாரத்தோட அதிகபட்ச ஹை, வீக்லி ஹை. சரியா, கரெக்டாக மார்க்கெட் பாருங்கள், அந்த இடத்துல தான் வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ அது கீழே மார்க்கெட் நடக்கலை. அது மட்டும் இல்லாமல் சொல்லியிருந்தோம் காலையிலே வந்து அட்டவணையில் வந்து
மார்க்கெட் இந்த 2 ரேஞ்சையும் பிரேக் பண்ண முடியலன்னா ஸ்டாடல் ஒரே சேம் ஸ்ட்ரைக்கில் வந்து ஸ்டாடலுங்கிறது வர்றதுக்கான வாய்ப்பாக அமைஞ்சிரும். ஸோ அப்படி அமைஞ்சிருச்சுன்னா மார்க்கெட்டில் பெருசாக மூவ் இருக்காதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். இங்கே பாருங்கள், காலையில் நம்ம காட்டினோம்ல 25,100 கால் வந்து அட்டவணையில் 2வது இடத்துல இருந்தாங்க. இந்த புட்டு வந்து கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருந்தாங்க. சரியா, இப்போ படிப்படியாக வந்து இப்போ 2 பேரும் பாருங்கள் முன்னாடி வந்து நின்றுட்டாங்க. அட்டவணையில் ஃபஸ்ட்டு 2 பிளேஸில் காளான் புட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்துருச்சு அப்படின்னா பெருசாக வந்து மூவ் இருக்காது. பர்டிகுலர் அந்த ஸ்ட்ரைக்கில் இருந்து மேலே 50 பாயிண்ட்டு கீழே 50 பாயிண்ட்டு அவ்வளோதான் வந்து மூமெண்டமே இருக்கும். சார்ட்டில் பார்த்தா தெரியும். இப்போ மார்க்கெட் வந்து எதில் இருக்குது, 25,100 அப்படிங்கிறத ஸ்டாடல் எடுத்துருக்காங்க. 25,100 அந்த ஸ்ட்ரைக்கில் வந்து ஸ்டாடல் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் கீழே போனால் 25,050 அந்த ரேஞ்சு போகலாம். மேலே வந்தால் 25,150. சரியா, அப்படி தான் வந்து மார்க்கெட் வந்து அங்கே போனோடனே அது 25,150 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸு. அங்கேருந்து மார்க்கெட் திருப்பி வரும், திருப்பி கீழே இருந்து போகும். இப்படியே தான் மார்க்கெட் வந்து க்ளோசிங் நடக்கும். இந்த மாதிரி தான் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு. கிட்டத்தட்ட ஒரு 190% வந்து இப்படி தான் வாய்ப்பாக இன்றைக்கி அமைகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். மார்க்கெட்டில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி 10 நிமிஷம் ஆகுது. மார்க்கெட் ஆரம்பித்து ஒரு 2 ஹவர்ஸ் ஆக போதா, 2 மணி நேரம் ஆக போகுது. ஸோ 2 மணி நேரமும் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு இன்பிட்வீன் தான் மார்க்கெட் இருக்குது. மொதல் 5 நிமிஷம் கேண்டிலுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளோட 25,050 இவங்க வந்து 166 ரூபாய்க்கு மேலே இருக்காங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவாக ஒரு அப்ரோச் மட்டும். காலுக்கு 166க்கு மேலே இருக்காங்க. 25,050 புட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த 166 கீழே தான் இருக்குது. லோ வந்து விட்டு கொடுக்காம இது பண்ணுறாங்க. சரியா, இப்போ நம்ம காலைல சொன்னதான் மார்க்கெட் வந்து ஒன் சைடாக ஒரு ட்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த ரேஞ்சு 2 ரேஞ்சு சொல்லியிருந்தோம். மேலே வந்து 25,160, கீழே 25,079. ஸோ இது ரெண்டுக்கும் மார்க்கெட் வந்து வெளியே ட்ரேட் நடக்கலைன்னா ஸோ மார்க்கெட்டில் அட்டவணையிலையும் இந்த ஸ்டாடலுங்கிறது வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ வந்துருச்சு. ஸோ இனிமேல் வந்து மார்க்கெட்டில் பெருசாக மூவ்ங்கிறது இருக்காது. ஸோ ஆப்ஷன் பையர் வந்து இந்த மார்க்கெட்டில் போனீங்கன்னா பெருசாக வந்து உங்களுக்கு வந்து ப்ரீமியங்கிறது நகர்வாது, மூவ் ஆகாது. ஸோ ஒரு 5 to 10 பாயிண்ட் அப்படியே ஜிக்ஸாக்காக தான் மூமெண்டம் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து என்ட்ரிங்கிறது ஒரு லோவில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 5 to 10 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களால் எடுக்க முடியும். ஸோ இல்லை ஹையில் மார்க்கெட் வந்து அந்த ஹையில் போய் எடுத்துட்டிங்கன்னா ஸோ அதான் அதிகபட்ச விலையாக இருக்கும். ஸோ அது அப்படியே ரிவர்ஸில் வரும்போது லாஸுங்கிறது இங்கே வரும். ஸோ இதில் வந்து ஓவர் ட்ரேடுங்கிறது பண்ணக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிரும். ஸோ ஆப்ஷன் பையராக இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம். ஸோ இந்த 2 ரேஞ்சுக்கு வெளியே ட்ரேடு நடக்கலைன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நடக்குன்னா ஸோ மார்க்கெட்டை வேடிக்கை மட்டும் பாருங்கள். ஸோ எந்த ட்ரேடும் எடுக்கக்கூடாது. ஓகேவா, கேர்ஃபுல்லாக இருங்க. இது எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸாண்டி நான் சொல்கிறேன். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப் ஓப்பன். ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்த்தது இந்த 25,079 லோ. அதுக்கடுத்து இன்றைக்கான ஓப்பன் வந்து 25,160. இந்த 2 ரேஞ்சுக்கும் இன்பிட்வீன் மார்க்கெட் இருந்துச்சுன்னா சைட்வேஸாக போகணும்னு நம்ம காலையிலே சொல்லியிருந்தோம். ஸோ அட்டவணையிலேயும் வந்து ஸ்டாடல் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுவும் வந்துருச்சு. ஸோ அதுக்கு அடுத்தும் மார்க்கெட்டில் மூவுங்கிறது இருக்க வாய்ப்பில்லை. ஒரு 90% வந்து சைட்வேஸ்க்குள்ளே போகிறதுக்கான அதிக வாய்ப்பாக அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட்டில் டைம் பார்த்திங்கன்னா இப்போ 2 மணி ஆகுது. இன்னும் மார்க்கெட் க்ளோசிங் ஆக 1.5 மணி நேரம் இருக்குது. நான் காலையில் நம்ம சொன்னது தான் நடந்திருக்கு. ஸோ இது நீங்கள் வந்து மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிருக்கு. எல்லாருமே ரீட்டைல் பீப்புள், அதாவது பிகினர்ஸ், ஆப்ஷன் ட்ரேடிங் பிகினர்ஸாக இருக்கிறவங்க எல்லோரும் நினைக்கிறது மார்க்கெட் நல்லா ஒரு கால் சைடு உள்ள ஒரு ப்ரீமியத்தை வாங்கி போட்டோம்னா மார்க்கெட் நல்லா மேலே போகும், நம்ம ப்ராஃபிட்டுங்கிறத பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓடிஎம்லேயோ ஒரு டீப் இந்த மணிலையோ எதுலையாவது ஒன்று வாங்கி ஹோல்டு பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ மார்க்கெட்டில் வந்து நீங்கள் டிகேவும் நடக்குது. ஸோ அந்த டிகேயில் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியல அப்படின்னா ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே போவாங்க.
ஸோ ஆவரேஜ் பண்ணி போகும்போது மார்க்கெட்டில் அது டிகேவும் நடக்குது, மார்க்கெட்டில் மூமெண்டமும் இல்லை. ஸோ நீங்கள் ஆவரேஜ் பண்ணி அந்த லாஸ் வந்து பெருசாக தான் ஆக்கக்கூடிய சூழலாயிரும். ஸோ ஆப்ஷனுங்கிற ட்ரேடிங்கிறது இங்கே டிகேவும் இருக்குது, டைம் வேல்யூ இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தெரியலைன்னா நீங்கள் பெரிய லாஸ்ங்கிறத ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியான வழியாக இருக்கும். ஸோ புரிஞ்சு பண்ணுங்கள். நான் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறது டெக்னிக்கல் வச்சும் பண்ணுறது கிடையாது, ப்ரைஸ் ஆக்ஷனும் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ முழுக்க என்னோடய இது எல்லாமே ஆப்ஷன் அட்டவணையில் கொடுத்துருக்க ஸ்ட்ரைக்ஸ் ப்ரீமியம், ஆப்ஷன் செயின், இந்த நம்பர்ஸை வச்சு தான் என்னோடய ஃபுல் ட்ரேடிங் செட்டப்பும் இருக்கும். ஸோ இதை வச்சு பண்ணும்போது நமக்கு மார்க்கெட்லேயே இன்றைக்கான மூவ் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது ஒரு நல்லாவே கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அப்படிங்கும்போது நமக்கான வாய்ப்பு இங்கே இல்லைன்னா அதில் அவாய்ட் பண்ணிட்டு போகிறது தான் பெட்டர். ஸோ அதை வந்து முன்கூடியே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அவாய்ட் பண்ணி போகிறது நல்ல விஷயம். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் நாளைக்கான மார்க்கெட்டில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.